பாலில் கொழுப்பு சத்து நம்ம அதிகம். பால் நல்லா சேர்த்துக்கிட்டோம்னா உடம்போட வளர்ச்சி நல்லாயிருக்கு. இது எலும்புக்கு நல்ல வலுவு கொடுக்கும், சதம் நல்லா வளரும், நரம்புக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு கொடுக்கும். தூக்கம் வராத அவதிப்படுறையா இந்த மாதிரி பால் சேர்த்திட்டு இருந்தால் நல்லா தூக்கம் வரும். வாங்க நீங்கள் பால் சாதம் பண்ணிக்கலாம். நல்லா தித்துப்பாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். 2 கப்பு அரிசி, தண்ணி ஊற்றாய. சரி, ஊற்று. நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 நேரம் கழிச்சிக்கணும். போதும், சும்மாள் ஊற வைக்கலாம். ஏமா தண்ணி ஊற்றுக்கணும், ஊற்று. சரியா, ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற்று. பெரிய கிரண்டி எடுத்துட்டு பொங்கும். அடுப்பத்தை வச்சாச்சு, சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். தண்ணி 3 கப்பு. தண்ணி. நாலு கப்பு பால். 1 2 3 4. நல்லா கொதிக்கிட்டு. நல்லா பால் கொதிக்குது. இதுக்கு மேலே அரிசி போட்டுக்கலாம். கண்ணா தண்ணி எடுத்து அரிசி எடுத்தா கொஞ்சம் மேலே பாலை மூட்டி வச்சுக்கலாம். இதுக்கு மேலே அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். நல்லா வேகுது. முந்திரி பருப்பு 20 பருப்பு முந்திரி பருப்பு மூட்டு வச்ச பாலை ஊற்றி ஆட்டிக்கலாம். பாலை ஊற்றி நல்லா ஆட்டிக்கலாம். தம்பி போய் 4 ஏலக்காய் எடுத்தா. ஒரு கப் அரிசிக்கு 2 ஏலக்காய், 4 கப்பு 2 கப்பு அரிசிக்கு 4 ஏலக்காய், 1 கப்புக்கு 2 காய். இதையும் போட்டு ஆட்டிக்கலாம். நல்லா மணக்குது.
நல்லா மஞ்சிக்கிடுச்சு. மிச்சம் இருக்கிற பால்லையும் வடிச்சுக்கலாம். சாப்பிடக்கூடாதுங்களா? போயிட்டா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிக்கலாம். சோறு முக்கால் பதம் வந்து போச்சு. கொஞ்சமான உப்பு, அசுக்கா சக்கரை 1 கப்பு. நீங்கள் வேணுன்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். அசுக்கா சக்கரை போட்டால் கலர் விளையான்னு இருக்குங்க. நாட்டு சக்கரை போட்டால் கொஞ்சம் கப்பாக இருக்குது. நீங்கள் எது சௌகரியமோ அதை போட்டுக்குங்க. நான் அசுக்கா சக்கரை போட்டிருக்கிறேன். இனிப்பு வேணும்னா சேர்த்து போட்டுக்குங்க. நான் 1 கப்பு சக்கரை போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நூலையும் கூட போட்டுக்குங்க. பாப்பா நெய் எடுதா. இந்த பதம் வந்த மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய். சக்கரை கரைஞ்சி நெய் ஊறி நல்லா வேகணும். பால் நல்லா சுண்டி வெந்துக்கிடுச்சு. சோறு நல்லா வெந்துக்கிடுச்சு. அந்த பருப்பு எடுக்கண்ணே. வாழை நறுக்கி வச்சா பிஸ்தா 20 பருப்பு. வாழை நறுக்கி வச்சா பாதாம் பருப்பு 10. இறக்கலாம். இறக்கி வச்சு நல்லா கிளறிக்கலாம். தித்துப்பானா பால் சாதம் அடி நாங்கள் சாப்பிட்லாம். வாங்க. நல்லா தித்துப்பா இருக்குதுல்ல? இந்த என்ன வாங்கிக்க. நல்லா இருக்கு. பாயசம் சூப்பராக இருக்குதையா. சரி சூப்பராக இருக்குதா? சாப்பிட்டு பாயசம் சூப்பராக இருக்குதுமா. சரி நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். தட்டில் போட பால் சாதம் கம்ம மணக்குது. பால் சாதம் நல்லா தித்துப்பாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இது நல்ல சத்து அதிகம், கொழுப்பு சத்து ரொம்ப அதிகம். உடம்பு பிடிக்காத இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா உடம்பு நல்லா வரும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நம்ம நல்லது இந்த மாதிரி சாப்பிட்டா. நைட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா தூக்கம் வரும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பாப்பா மாதிரி நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி. அதிகமாக காரம் சேர்த்திக்காத பண்ணி இருக்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிட்டுக்குங்க.